ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது சுருக்கம் இல்லாமல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எது அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு சென்டரில் வந்து நாட்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நம்ம வந்து சென்டர்லேருந்து தான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த சென்டர் நாட்சஸ் வந்து கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த பிளேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து சேஃபே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஸ்லீவ் பகுதி வந்து நம்ம இழுக்கவே கூடாது. ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையலை நிறுத்தி தான் நம்ம வந்து தையல் போடணும். சம்டைம்ஸ் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப என்னாகும்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுருக்கங்கள் வரும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா துணி வந்து ரொம்ப இழுக்கிறதுனால தான் வந்து அந்த சுருக்கம் வந்து வருது. அட்டாச் பண்ணுறப்ப வந்து ரொம்ப கவனமாக ஒவ்வொரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் நிறுத்தி அதுக்கப்புறம் எடுத்து கரெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு பீஸ் வந்து இழுத்துறவே கூடாது. இழுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரும். சில டைமில் வந்து துணி பத்தாமல் இருக்கும், அப்போ வந்து இழுத்து வச்சா கரெக்டாயிரும் அப்படின்ட்டு இழுத்து வச்சுருவீங்க. அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக வந்து சுருக்கங்கள் வந்து நிறையாவே வந்துடும். நான் வந்து கிளாத் இழுக்கவே இல்லை, பாருங்கள் கரெக்டாக வந்து ஈவனாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு சைடுக்கு உண்டான அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்கள், பீஸ் வந்து எங்கேயும் வந்து எக்ஸஸ் வரல. அதாவது ஸ்லீவும் அந்த ஷோல்டருக்கு கட் பண்ணணும் இல்லைங்களா, ஆம்பளைவு, அது எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்குது. இந்த சைடு வந்து இப்போ நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி காட்டுறேன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத. நான் வந்துட்டு தையல் வந்து முடிச்ச இடத்துலேருந்தே வரல, சென்டர்லேருந்து தான் இப்போ வந்து இன்னொரு சைடும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ சென்டரில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு சைடு வந்து தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் பீஸ் வந்து எக்ஸஸாக தெரியுது இல்லைங்களா, அதை வந்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து தள்ளி விடுங்க. அந்த கீழே இருக்க கிளாத்தை, ஸ்லீவ் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேல் பீஸ் வச்சு கரெக்டாக வந்து நேர் பண்ணிங்கன்னா ஈவனாக வந்துடும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு தடவை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது கீழே இருந்த பீஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக கொண்டு வந்து நம்ம தையல் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது வந்து. ஆனால் நம்ம வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும், ரொம்ப நீட்டாக வந்து நம்ம ஸ்லீவ் வைக்கலாம். இப்போ வந்து ஒரு கால்வாசி வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நேர் பண்ணுறக்கு அந்த ஸ்லீவோட அந்த இது இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர் பகுதி, அதை வந்து மேல் சைடு நோக்கி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மறுக்கா வந்து நீங்கள் தையல் வந்து கரெக்டாக போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு தடுமாற்றமாக இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே தான் கரெக்டாக வந்துட்டு 1 சைடு திருப்பிட்டு மேல் சைடு பீஸ் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக இழுத்துடக்கூடாது. பீஸ் இழுத்துட்டிங்கன்னா சுருக்கம் வந்துடும். கரெக்டாக வந்துட்டு நம்ம கீழ் சைடு வைக்கிற பீஸும் மேல் சைடு இருக்கிற பீஸும் வந்து கரெக்டாக ஈவனாக வைங்க. எச்சு கம்மி வராமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு எத்தனை இன்ச்சு விட்டுருக்கோமோ அத்தனை இன்ச்சில் தான் வந்து நம்ம தையல் போடணும். எச்சு கம்மி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைட் ஆகிறது, லூஸ் கம்மி வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம நாட்சஸ் போட்டிருந்த இடம் கூட கரெக்டாக வந்து வந்திருக்கு. சென்டரில் வச்சாலுமே வந்துட்டு நம்மளுக்கு நாட்சஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா சென்டரில் வச்சு அடித்து திருப்பினோம் அப்படின்னா நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வெளியே எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லை, எவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லைங்களா. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பீஸ் இழுத்துருவோம். எப்படியும் பிகினர்ஸ் எல்லாம் வந்து வச்சிங்கன்னா எப்படி இது பண்ணும் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் அந்த ஸ்லீவ் பீஸ் வந்து இழுத்துருவீங்க. அப்போ வந்து சுருக்கம் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சுருக்கம் கிடையாது. நான் தைச்சிருக்கேன் பாருங்கள், எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லை. பார்க்க போனால் ரொம்ப நீட்டாக இருக்குது இல்லைங்களா. நம்ம எப்படி வச்சு தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த தையல் மேலேயே வந்து இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து தையல் போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு தையல் மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். 2 தையல் போட்டு கவர் பண்ணோம் அப்படிங்கிறக்காக நம்ம சைடில் போடுற தையல் மாதிரி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லகின்னு தையல் போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீவுக்கு பட்டிக்கெல்லாம் வந்து போட மாட்டோம். பொறுமையாக தைச்சாலும் பரவாயில்லைங்க, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நம்ம நீட்டாக தைக்கணும். பாருங்கள், இப்போ அந்த இடத்துல சுருக்கம் வருது இல்லைங்களா, சுருக்கம் வர இடத்துல இந்த ஆள்காட்டி விரலை வச்சு கரெக்டாக அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா தையல் போடுறப்போ வந்து ஈஸியாக வந்துடும். சம்டைம்ஸ் பீஸ் வந்து நம்ம 2 தையல் போட்டு வரப்போ சுருக்கம் வந்து வந்துடும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து கைடுக்கு முன்னாடி உங்கள் விரலை வச்சு கரெக்டாக வந்து அந்த சுருக்கம் வராத அளவுக்கு எடுத்து விடுங்க.
இப்போ பாருங்கள், நான் வந்து தையல் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம போடுற தையல் வந்து நீட்டாக இருக்கணும், சரிங்களா? அதாவது ரெட்டை தையல் வர மாதிரியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நமக்கு வந்துடும். ஃபைனலாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சுருக்கம் வந்து எங்கேயும் வந்து இல்லை, கரெக்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த நம்ம ஆம்கோல்கிட்ட டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து ஒரு சில டைமில் வந்து அந்த இடத்துல கேப் இருக்கிற மாதிரி வரும். அதையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தைக்கணும். பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து சுருக்கம் கிடையாது, சரிங்களா? ப்ளவுஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.